நீங்க ஜியோ யூசரா இருந்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் அதுவும் 90 டேஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாவே வந்து கிடைக்கும் போது ஐபிஎல் வேற இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜியோல இருந்து 299 ஆர் அபோவ் ரீசார்ஜ், அதுவும் மார்ச் 17ஆம் தேதியில இருந்து மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட ஜியோ சிம்க்கு உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரோட 90 டேஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பல பேருக்கு வேல்யூ பிளான் கூட 299 அபோவ் தானே இருக்கு, நான் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா 299 அபோவ் எது எதுக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா டெய்லி 1.5 GB, டெய்லி 2 GB, டெய்லி 3 GB அந்த பிளான்ஸ்லாம் இருக்க பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க அந்த ரீசார்ஜ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட ஜியோ சிம்னா உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க தனியா எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, இது கூடவே ஜாயின் ஆகி வந்துரும். இது மட்டும் இல்லாம ஒரு சின்ன நோட்டும் இருக்கு. ஒருவேளை நீங்க 28 நாள் இல்ல 56 நாளுக்குலாம் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பிளான் முடியறதுக்கு 48 மணி நேரம் முன்னாடியே நீங்க அடுத்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணாதான் உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் பத்தி நீங்க என்ன கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யார் யாரெல்லாம் ஜியோ யூஸ் இருக்காங்களோ உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.